ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். துரோணாச்சாரியார் தன்னுடைய ஏழ்மை காரணமாக துருபதனுடைய சபைக்கு போகிறாரு. தங்களுடைய பால்ய சிநேகிதத்தை நினைவுபடுத்துகிறாரு. ஆனால் மன்னன்கிற கர்வத்தினால துருபதன் துரோணர் சொன்னதை கேட்டு ரொம்ப கோபமும் ஆத்திரமும் பட்டு, என்னை பார்த்து நண்பன்னு சொல்ல துணிந்த உங்களுக்கு புத்தி மாறாட்டம்தான் ஏற்பட்டிருக்குது. பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிற ராஜாவுக்கு பொருள் இல்லாத உம்மை போன்ற ஏழைகளோட நட்பு ஏற்படவே முடியாது. ஏழை பணக்காரனோட நண்பனாக முடியாது. முட்டாள் கற்றறிந்தவனோட நண்பனாக முடியாது. கோழை வீரனோட நண்பனாக முடியாது. பொருள், கல்வி, பலம், திறமை, பதவி இவை யார் யாருக்கு சம அளவில் இருக்கின்றனவோ அவங்களுக்குள்ளாரதான் நட்பும் திருமணமும் பொருத்தமாக இருக்கும். இதுதான் உலகத்தின் நடப்பு. பலம் வாய்ந்தவனும் பலமில்லாதவனும் நட்பு என்பது இரண்டு பேருக்கும் ஒருபோதும் வராது. அது மாதிரி அறியா பருவத்தில் சின்ன வயசில் ஏற்பட்ட நட்பை பற்றி நீர் இப்போ பேசுவது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி துரோணரை சபை நடுவில் பலர் முன்னால் ரொம்ப இழிவுபடுத்தி துருபத மன்னன் பேசுகிறாரு. துரோணர் இதையெல்லாம் கேட்டு தனக்கு வந்த கோபத்தை அடக்கிக்கிறார். ஆனாலும் மனதுக்குள்ளார ஒரு சபதத்தையும் செய்கிறார். ரொம்ப வேதனையோட துருபதனுடைய சபையிலிருந்து வெளியேறி நேராக அஸ்தினாபுரம் போகிறாரு. அங்கே கிருபாச்சாரியாருடைய ஆசிரமத்திலேயே துரோணரும் தங்குறாரு. அந்த கிருபாச்சாரியருடைய கிருப்பியை தான் துரோணாச்சாரியார் கல்யாணம் செஞ்சுருக்கிறாரு. அதனால் அங்கேயே தங்குறார். அந்த சமயத்தில் பாண்டவர்களும் துரியோதனன் அவருடைய தம்பிகள் எல்லாருமே நந்தவனத்தில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பந்து தவறுதலாக கிணத்துல போய் விழுகுது. அவங்க அதை எடுக்க முயற்சி செய்யும்போது எடுக்கவும் முடியல. யுதிஷ்டருடைய மோதிரமும் கிணத்துல விழுந்துருது. அவங்க எல்லாருமே முயற்சி செஞ்சும் இந்த ரெண்டையும் வெளியே எடுக்க முடியல. இதை பார்த்துட்ருந்த துரோணர் அவங்கள நெருங்கி, நீங்கள் இன்னமும் அஸ்திர வித்தையில் பூரணமாக தேர்ச்சி அடையலை அப்படிங்கிறது தான் இது காட்டுது அப்படின்னு சொல்லி சில குச்சிகளை கிணத்துல எறிகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.